ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ரிச்சான ஒரு டேஸ்டியான பாதாம் அல்வா ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம பாதாமை சாதாரணமாக எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை அல்வாவை செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. ஃபஸ்ட்டு இந்த பாதாம் அல்வா செய்கிறதுக்கு நம்ம பாதாமோட அந்த வெளி தோல் பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணணும்னா ஒன்று நம்ம அதை நைட்டே ஊற வச்சிருக்கணும், இல்லைனா வெந்நி தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். நான் நைட்டு ஊற வைக்காதனால அதை ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அதை வெந்நி தண்ணியில் ஒரு 7 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க விட்டேன். கொதிச்சு முடிச்சக்கப்புறமா அதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் அந்த தோல் பகுதி எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க விட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முந்தின நாள் நைட்டே அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா மார்னிங் நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தோல் பகுதியை உரிச்சு எடுத்துடலாம். நம்ம அல்வாவை பொறுத்த வரைக்கும் தோல் பகுதியை சேர்த்து நம்ம சமைக்க முடியாது. அது நம்மளுக்கு ஒரு நெருன்னு இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நமக்கு அல்வாவை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டா அப்படி டப்புன்னு உள்ளே போகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். அதனால் நம்ம தோல் பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ண அந்த பாதாமை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு குறைன்னு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை லைட்டாக குறைன்னு இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ரவை கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி பேஸ்ட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் அந்த குருணையாக இருக்கணும். ஓரளவுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரவை மாதிரி லைட்டாக இருக்கணும். நல்லா மையாவும் அரைச்சி எடுத்துட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி முடிச்சக்கப்புறமா அதை அப்படியே அந்த பாதாம் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி எவ்வளோ சேர்த்துருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் முந்தின நாள் நைட்டே ஊறப்பட்டுருந்தீங்கன்னா அந்த ஊறப்பட்ட தண்ணியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை கொதிக்க வச்சுருந்தீங்கன்னா அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக புதுசாக தண்ணி தேக்கணும் தேவை கிடையாது. நம்ம பவுலுக்கு பாதாமை மாற்றி முடிச்சக்கப்புறமா நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அல்வா செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். அதில் பால் சேர்த்துக்கிட்டேன். பால் 1 கப்பு நான் பால் சேர்த்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 200 ml பால் இருக்கும். அந்த 200 ml பால் நம்ம சேர்த்து பால் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம பாதாம் சேர்த்துக்கிட்டோம். முக்கியமாக காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். காய்ச்சாத பால் சேர்த்துக்கிடாதீங்க. காய்ச்சின பால் சேர்த்து அந்த காய்ச்சின பாலில் நான் பாதாம் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட போகிறேன். நம்ம எவ்வளோ நேரம் கிண்டி விடணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடணும். இப்படி கிண்டி விடுறதுனால பாதாம் நல்லா சாஃப்டாகவும் மாறும். அதே நேரத்தில் பாதாமுக்குன்னு ஒரு ரா ஸ்மெல் உண்டு. அந்த ஸ்மெல் நம்ம பாலோடு சேர்த்து கிண்டும் போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல் போயிடும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு கிண்டி முடிச்சக்கப்புறமா பாதாம் ஓரளவுக்கு திக்காக மாற ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு திக்காக மாற ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்து அந்த பாதாமை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நெய்யோட வாசனை பாதாம்ல நல்லா இறங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கிறோம். சேஃப்ரான் 1 டீஸ்பூன் நம்ம சேஃப்ரான் சேர்த்துக்கிறோம். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. சேஃப்ரான் சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கலரை நல்லா மாற்றும். அதுவும் இல்லாமல் அதோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக பாதாமுக்கு இருக்கும். பாதாம் அல்வா அதுக்கப்புறமா நம்ம குலோப் ஜாம் அதுக்கெல்லாம் சேஃப்ரான் கண்டிப்பாக சேர்க்கணும். அதாவது குங்குமப்பூ கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நம்ம அந்த ரியல் டேஸ்ட்டை நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்ம சேஃப்ரான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். கலரும் ஓரளவுக்கு நல்லா மாற ஆரம்பிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா சீனி சேர்த்துருக்கோம். சீனி எப்போ சேர்த்துருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு பாதாம் மாறினக்கப்புறமா இதுக்கு மேலே இதை நம்ம கிண்ணம்னா அடி பிடிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறமா நம்ம சீனி சேர்த்துருக்கோம். சீனி ஒரு 220 கிராம் நம்ம சீனி சேர்த்துருக்கோம். நம்ம ஒரு 1/4 கிலோ பாதாம் சேர்த்துருக்கோம். அதுக்கு 220 கிராம் நம்ம சீனி சேர்த்துருக்கோம். சீனி சேர்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சீனி இலக்கம் கொடுத்து அது தண்ணியாக மாறும். அந்த தண்ணியாக மாறினதுலேருந்து திரும்பி அது ஓரளவுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம அல்வாவை கிண்ட ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம நார்மலாக அல்வா கிண்டுற ப்ரொசீஜர் தான். அல்வா திக்காகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டணும். ஹை ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ மாறினீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இருக்கிற அளவுக்கு கிண்டி முடிச்சுக்கோங்க. கிண்டி முடிச்சக்கப்புறமா இறுகிட்டு அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறமா நம்ம திரும்பியும் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். அது கூடவே உப்பு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து திரும்ப நல்லா கிண்டி விட ஆரம்பிங்க. உப்பு சேர்த்தா அந்த டேஸ்ட்டை இன்ஹான்ஸ் பண்ணி காட்டும். கொஞ்சம் கூடுதலாக தூக்கி காட்டும். அதனால தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துருக்கதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நெய் சேர்த்துட்டோம். நெய் சேர்த்தனால ஓரளவுக்கு நம்மளுக்கு அல்வா அந்த கரண்டியிலிருந்து விட்டு பிரிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் கடாயிலிருந்து நல்லா விட்டு பிரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் லோ ஃப்ளேமில் வச்சு நான் கிண்டி விட அப்படியே லைட்டாக விட்டு பிரிய ஆரம்பிக்கும் அல்வா. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு 80% அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஓரளவுக்கு நம்ம கரண்டியிலிருந்து எடுத்து போடும் போதும் நம்மளுக்கு அது அப்படி கட்டியாக விழ
ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியாக விழாமல் கட்டியாக விழ ஆரம்பிச்சிருச்சுனாலே நமக்கு அல்வா வந்து மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம கூட கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கிடுவோம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஷைனிங்னஸும் அல்வாக்கு தரும். அதே நேரத்தில் இன்னும் நல்ல விட்டு பிரியும் நம்மளுக்கு கடாயை விட்டு. அதனால் கடைசியாக வந்து இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துருக்கேன். அது எவ்வளவு அப்படின்னு நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 130 கிராம்ல இருந்து ஒரு 150 கிராம் வந்து நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 130லேருந்து 150 கிராமுக்குள்ள நெய்யை சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கடைசியாக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் நெய் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுருக்கேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து எண்ணெய் வந்து அதாவது பாதாம் வந்து நல்லா விட்டு பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அல்வா வந்து நல்லா விட்டு பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு கூடயும் நெய் சேர்க்கலாம். அது நல்லா விட்டு பிரியும். ஆனால் அவ்வளவு நெய் சேர்த்தோம்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஓரளவுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். நல்லா எடுத்து சாப்பிட முடியாது. அதனால் இந்த அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும். நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி முடிச்சு நல்லா வந்து கரண்டியை விட்டு பிரிய ஆரம்பிச்சக்கப்புறமா கடாயை விட்டு பிரிய ஆரம்பிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து அப்படி மெதுவாக ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி முடிச்சக்கப்புறமா கடைசியாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 4 ட்ராப் சேர்க்கறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து பாதாமுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட வந்து சீனியை சேர்த்துருக்கோம். அந்த சீனி வந்து சூடாக இருக்கும் போது ஓரளவுக்கு இலக்கமாக இருக்கும். அது வந்து நம்ம ஆறிடுச்சுன்னா அப்படியே இறுகிரும் சீனி. அது இறுகிருச்சுன்னா அல்வாவும் இறுக்கமாக கொடுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பூனே வந்து நம்ம அல்வாக்குள்ளே வந்து போட முடியாத அளவுக்கு ஆயிரும். அதனால் ஒரு 4 ட்ராப் மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கப்புறமா லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முடிச்சு நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பிளேட்டை வந்து காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான அசத்தலான ஒரு ரெசிபியோட வந்து பார்க்குறேன். நன்றி.